அவர் பேர் வச்சார்னா ஆதாமியும் பேர் வைக்கிறதுக்கு கத்து கொடுத்தார். அவர் எப்படி பரலோகத்துக்கு ராஜாவோ, பூமியில உங்களை என்னையும் ஒரு ராஜாவை போல கத்தர் படைச்சார். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். ஒன்றை பிடிச்சி வச்சுப்பாங்களாம். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், 9 கற்றுக் கொடுத்து 1 பிடிச்சி 8 தான் கற்றுக் கொடுப்பார். போகிற போக்கில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த மாதிரி இல்லை நம்முடைய கர்த்தர். அவர் பேர் வச்சார்னா ஆதாமியும் பேர் வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமென். அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் எப்படிப்பட்டவர் அப்படியே மனுஷனை இந்த பூமியில், அவர் எப்படி பரலோகத்துக்கு ராஜாவோ, பூமியில் உங்களை என்னையும் ஒரு ராஜாவை போல கர்த்தர் படைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? ரொம்ப முக்கியம், அருமையான. ஏன்னா இன்னைக்கு இதெல்லாம் நம்ம தெரியாதனால தான் நம்ம என்ன பண்ணோம், சில நேரங்களில் கஷ்டம், பிரச்சனை, போராட்ட நேரத்தில் புலம்புகிறோம் பாருங்க. புலம்பும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மக்களாக இருந்துக்குன்னு புலம்பக்கூடாது. கிறிஸ்தவ மக்களாக இருந்து எப்படின்னா, புலம்புகிற ஆளுகளை அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை தீர்க்கிற மனுஷன் நம்ம இருக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம இருக்கிறோம், அவங்க வேற, நம்ம வேற. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறாங்க, பிரச்சனைகளை பார்த்து கஷ்டப்படுறாங்க, பிரச்சனைகளை பார்த்து ஓன்னு சத்தமிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு நமக்கு ட்ரூத் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமே. சரி, அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். பகலுக்கு பேரிட்டார், இரவுக்கு பேரிட்டார். இப்போ வானன்றது யார்? அவர் தான் பேர் வச்சார். இரவுக்கு அவர் தான் பேர் வச்சிருக்கிறார், பகலுக்கு அவர் தான் பேர் வச்சார். பாருங்க, அடுத்தது பாருங்க, 10ஆம் வசனம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்துக்கு சமுத்திரம் என்று பேரிட்டார். அப்போ இன்றைக்கு சமுத்திரம்னா கர்த்தர் வச்ச பேர் அது. அப்போ பாருங்க, அதை தான் என்ன பண்ணார் கர்த்தர், ஆதாமுக்கு என்ன பண்ணார், அவருடைய சாயலம்படியே அவனை உண்டாக்குறது மாத்திரம் இல்லை, அந்த சாயல்படி நடக்க வைக்கிறார். ஆமென். அப்போ பாருங்க, நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை நம்மளை போலே நடக்கணும், நம்ம நல்லா நடக்கணும், இன்னும் பெட்டராக நடக்கணும் ஆசைப்படுவோம் பாருங்க, நல்ல பிள்ளைங்க. அதே போல தான் தேவன் தன்னை உண்டாக்கின மனுஷன் தன்னை போலவே, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் செய்த கிரியைகள் காட்டிலும் நீங்கள் இன்னும் அதிகமாக கிரியைகளை செய்வீர்கள் அப்படின்றார். அப்படி பெட்டரா பேசுறாரு. நான் செய்த கிரியைகள் இன்னும் நீங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று, என்னை விசுவாசிக்கிறோம் அப்படி செய்வீர்கள் என்று புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவன் பாருங்க, நம்ம மேன்மையான ஒரு மக்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் நம்மளை படைத்திருக்கிறார். ஒழிய குறைவுள்ளவர்களாக, கண்ணீரோடு இருக்கிறவர்களாக, வேதனையோடு இருக்கும்படியாக, ஒரு வேளை கண்ணீரில் இருக்கலாம், ஒரு வேளை குறைவில் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ட்ரூத்துகளை, சத்தியங்களை கேட்க கேட்க அந்த கண்ணீர் கவலைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடமே இல்லாத போயிடும் பாருங்க. ஆமென். சரி, நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய, போன வருஷம் பாருங்கள், இந்த கை ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. ஒரு வருஷம் ஆகுது சிஸ்டர். போன ஜூலை 16 உடஞ்சி உங்களுக்கு தெரியல எல்லாருக்குமே. ஆனால் யாருக்குமே 1 மாதம் 2 மாதம் சொல்லலைன்னு. அப்போ லாக்டவுனில் இருந்தோம். 2 வாரம் வரைக்கும் தான் வேறு ஆளை பிரசங்கம் பண்ண வச்சேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க சிஸ்டர், ஏன் பாஸ்ட் 2 வாரமாக ஆன்லைனில் வரல. அதுக்கப்புறம் தான் 15 நாளில் சரியாகி அவள் உட்காந்து பிரசங்கம் பண்ணேன். ஒரு 3 மாதம் இல்லையா. அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னே 2018 அங்கே இருக்க சர்ச்சை எல்லாத்தையும் எரிச்சிட்டாங்க, எரிஞ்சு போச்சு. ஆனாலும் தேவன் நம்மளை வீட்டில் திருப்பி தூக்கின்னு வர எல்லாத்தையும். அப்போது பிரச்சனைகள் இருக்கும் போது நம்ம ஒன்றே அப்படி இருந்துடக்கூடாது. இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு மரம் அது எல்லாமே கசப்பான் பாருங்க, கிளை கசப்பு, அது என்ன மரம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு பாஸ்டர் தான் அது போட்டிருந்தாரு, அப்படியே வீடியோ மாதிரி போட்டிருந்தாரு. அந்த கிளை கசப்பாக இருக்குமா, அந்த காய் கசப்பாக இருக்கும், எல்லாமே கசப்பு. அந்த மரமே ரொம்ப யார் பார்த்தாலும் அந்த மரத்துக்கிட்ட வர மாட்டாங்களாம். எல்லாரும் டூரிஸ்ட் வந்தால் கூட எல்லாம் வேறு பக்கமாக போகலாம், இந்த மரத்துக்கிட்ட யாருமே, ஏன்னா ஃபுல்லாக கசப்பு. அதோடைய கிளை கசப்பு, அப்படியே காய் கசப்பு, எல்லாமே கசப்பு. அதுவே சொல்லுதான், என்ன கசப்பாக படைச்சிங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுமா. அப்போ பார்த்தீங்கன்னா நாள் போக 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 எப்போ மாற ஒரு நாள் கூட ரொம்ப நாள் ஆகி போச்சாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நிச்சயமாக பாட்டு போடணும் பாருங்க, நிச்சயமாய் அதை செய்வார். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து, ரொம்ப நாள் பொறுத்து, காலம் போக போக அந்த அந்த மரத்துலேருந்து ஒரு பிசின் தைலம் அப்படியே பிசினி வர ஆரம்பிச்சிடும். அந்த பிசினி வர 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 அந்த பிசின் என்ன ஆச்சுன்னா, தூரங்கிறவங்களெல்லாம் வாசனை வர ஆரம்பிச்சிச்சான். இப்போ எல்லா மக்களும்
பார்க்காத மக்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சா ஒரு பெரிய வாசனை வருது. எங்கே வருது எங்கே வருது எங்கே வருது பார்த்தா அந்த மரத்தில் தான் அந்த வாசனை வருது. அந்த பிசின் தைலத்துலேருந்து வாசனை வருது. சரி, அந்த பிசின் தைலம் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் வெள்ளை புலம் ஆச்சு. அந்த வெள்ளை புலம் தங்கத்தை விலையும் காட்டில் ஜாஸ்தியாக. ஆகவே காலம் சென்றது இல்லை, நம்மளை கத்த 4 பேர் பார்க்குற அளவுக்கு வைப்பார். 4 பேருக்கு வாசனை நம்முடைய வாழ்க்கையை முகர்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். 4 பேர் வந்து நம்மை கனப்படுத்துகிற அளவுக்கு பார்ப்பார். அது மட்டும் நம்மை விலையேறப்பெற்ற மக்களா அந்த மரம் இருந்தது போல விலையேறப்பெற்ற மனுஷனா நம்மளை கத்த மாற்றுவார். திரும்ப ராமன்றி.